ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது செல்வம் தரும் நீச்ச குரு. இதுதான் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் முழு முதல் சுபர் அப்படின்னு வர்ணிக்கப்படக்கூடிய கிரகம் குரு பகவான். இதில் தனகாரகன் என்றும் அவருக்கு பேர் உண்டு. இந்த தனகாரகனான செல்வத்தை தரக்கூடிய குரு பகவான் நீச்சம் அடைஞ்சிட்டாலே ஒரு ஜாதகத்திற்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் பெரிதாக இருக்காது என்பது ஒரு பொதுவான விதி. ஆனாலும் நீச்சம் பெற்ற குரு கூட மிக பெரும் செல்வந்தர்களையும் பொருளாதார விற்பனர்களையும் தொழிலதிபர்களையும் உருவாக்கும் சூட்சுமமும் அதே ஜோதிடத்திற்குள் ஒளிந்திருக்கிறது. அந்த சூட்சுமம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக குரு பகவான் நீச்சம் பெற்ற நிலையில் இருந்தாலும் 1, 4, 10 இந்த வீட்டில் அவர் நீச்சம் பெற்ற நிலையில் இருந்தார்னா உங்களுக்கு நிச்சயமாக குருவின் நீச்சத்தினால எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது. இந்த விதி 3 லக்கணங்களுக்கு பொருந்தி வரும். மகர லக்ன ஜாதகர்களுக்கு லக்னத்திலே குரு பகவான் நீச்சம் அடையும் போது அது 1வது வீடாகவும் இங்கே அவர் திக்பலம் என்கின்ற நிலையையும் அடைந்து வலுவடைந்து விடுவார். மேசலக்ன ஜாதகர்களுக்கு 10ஆம் இடத்திலே குரு பகவான் நீச்சம் அடையும் போது 9 குடைவன் என்கின்ற முறையில் 10இல் அமர்ந்த நிலையில் அவர் ஆட்டோமேட்டிக்காக தர்ம கர்மாதிபதி யோகத்தை செயல்படுத்தும் தன்மை கொண்டவராகி பொருளாதாரத்தை செல்வத்தை கொடுப்பதில் எந்த குறையும் வைக்காமல் போயிடுவார். அதற்கடுத்தபடியாக துலா லக்ன ஜாதகர்களுக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் நீச்சம் அடைவார். இவர் 3, 6 கூடைய 2 அவயோக வீட்டுக்கு அதிபதி ஒரு கேந்திரம் ஏறுவதனால வலுவடைந்து இவர்களுக்கும் அந்த நீச்ச பங்கத்தை பெற்று செல்வம் தருவதில் குறை எதுவும் வைப்பதில்லை. ஸோ இப்போ இந்த 3 லக்ன ஜாதகர்களுக்கு குரு நீச்சம் அப்படிங்கிற கணக்கே இல்லாமல் போயிடும். 1, 4, 10 இந்த வீடுகளில் குரு நீச்சம் அப்படிங்கிற நிலையில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது நீச்சமே இல்லாத நிலையில் இவர்கள் தனத்தை பெறுவதில் செல்வத்தை பெறுவதில் எந்த தடையும் இல்லாமல் போயிடும். இது ஒரு விதி. இந்த நீச்சம் பெற்ற குருவுக்கு ஏதேனும் ஒரு வகையில் செவ்வாயின் தொடர்பு ஏற்பட்டு விட்டாலும் பெரும் தனத்தை சம்பாதிக்கும் யோகிதைகளை அவர் கொடுத்துருவார். உதாரணமாக மகரத்தில் குரு நீச்சம் பெற்ற நிலையில் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் ஏதோ ஒரு லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. மகரத்தில் குரு நீச்சம் பெற்ற நிலையில் செவ்வாய் தன் 4ஆம் பார்வையால் துலாத்தில் இருந்தபடி குருவை பார்த்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு செல்வம் சேர்வதில் தடை இருக்காது. அடுத்தபடியாக 7ஆம் பார்வையாய் கடகத்தில் இருந்தபடி குருவை பார்த்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு செல்வம் சேர்வதில் தடை இருக்காது. அவர் 8ஆம் பார்வையாய் மிதுனத்தில் இருந்தபடி குருவை பார்த்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு செல்வம் சேர்வதில் தடை இருக்காது. அதே மாதிரி இந்த வீட்டில் உச்சம் பெறக்கூடிய கிரகமான செவ்வாய் ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் பெற்று இருந்தாலும் உங்களுக்கு செல்வம் சேர்வதில் தடை இருக்காது. அதாவது செவ்வாய்க்கு மொத்தம் இந்த 5 வீடுகளில் இருக்கும்போது குருவுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தனத்தை தரும் வலிமை ஏற்பட்டுவிடும். மேசத்தில் செவ்வாய் இருந்தாலும் சரி, மிதுனத்தில் செவ்வாய் இருந்தாலும் சரி, கடகத்தில் செவ்வாய் இருந்தாலும் சரி, துலாத்தில் செவ்வாய் இருந்தாலும் சரி, விருச்சிகத்தில் செவ்வாய் இருந்தாலும் சரி, ஈவன் மகரத்திலே இருந்துட்டார்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீச்சபங்க ராஜயோகம் ஆகிடும். இது ஒரு தனி கதை தான். இது ஒரு விதி. ஏதேனும் ஒரு வகையில் சந்திரன் குருவுக்கு கேந்திர ராசிகளுக்கு உடையவராக வந்துவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செல்வம் சேர்வதில் தடை இருக்கு. உதாரணமாக நீங்கள் மகரத்தில் குரு நீச்சம் பெற பிறந்திருக்கும் போது நீங்கள் மகர ராசியாகவோ மேச ராசியாகவோ கடக ராசியாகவோ துலாம் ராசியாகவோ இருந்தீர்கள் என்றால் ஆட்டோமேட்டிக்காக இந்த குருவுக்கு நீச்சபங்கம் கிடைத்து உங்களுக்கு செல்வம் தருவதில் குறை ஒன்றும் வைக்க மாட்டார். இதில் முதல் நிலையில் நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாதபடி இருக்கக்கூடிய ஒரு கணக்குங்கிறது 1, 4, 10ஆம் இடங்கள் தான். 1, 4, 10ஆம் இடங்களை பெறக்கூடிய மகர லக்னம், மேச லக்னம் மற்றும் துலா லக்ன ஜாதகர்களுக்கு குருவின் நீச்சம் என்பது எந்த விதத்திலும் கெடுதல்களை தருவதே இல்லை. அதோடு செவ்வாயின் தொடர்பு, செவ்வாயின் ஆட்சி உச்ச நிலை, சந்திரனின் தொடர்பு, சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில் குருவை தொடர்பு கொள்வது, சந்திர கேந்திரத்தில் குரு அமர்வது போன்றவையும் உங்களுக்கு செல்வம் சேர்ப்பதில் எந்த விதத்திலும் குறையில்லாத அமைப்பை பெற்றுத்தந்துவிடும். குரு பகவானுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் அவர் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றாலும் ஆட்டோமேட்டிக்காக குருவுக்கு நீச்சபங்கம் கிடைக்கும். அப்போ பல வழிகளில்
ஒரு தனகாரகன், காலபுருஷனின் பாக்கியாதிபதி, முழு முதல் சுபகிரகம் என்கின்ற குரு நீச்சத்தை மாற்றி அமைத்து கொள்ளும் தன்மை கொண்டவராகிறார். இந்த நீச்சத்தை மாற்றி அமைத்து கொள்ளும் தன்மை என்பது இவருக்கு இயற்கையாகவே அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு என்பதனாலேயே செல்வம் சேர்வதில் நீச்ச குரு மறைமுகமாகவே உதவிகள் புரிகிறார் என்பதே நிதர்சனமான உண்மை. இது போக பார்த்திங்கன்னா, அவர் வர்க்க உத்தமம் அடைந்தாலும், இப்போ உதாரணமாக மகரத்தில் குரு நீச்சம் அடையும் போது உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்தார்னா ஆட்டோமேட்டிக்காக ராசி கட்டம் நவாம்ச கட்டம் ரெண்டுலேயுமே வர்க்க உத்தமம் அடைந்த நிலையில் அங்கேயே அமர்ந்திருப்பார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு ஆட்சி பெற்ற கிரகத்திற்கு நிகரான வலிமை கிடைத்துவிடும். இது ஒரு வகையில் உங்களுக்கு நீச்ச பங்கம் ஏற்பட்டு செல்வத்தை அளிக்கும் வல்லமை மிகுந்ததாக மாறிவிடும். புரிஞ்சுங்களா? இதுவும் ஒரு சூழ்ச்சியம் தான். ஒரு கிரகம் வக்ரம் அடையும் போதும் தன் நீச்ச வலிமையை இழந்து கிட்டத்தட்ட 10-20% வேலை செய்வதற்கு தகுதியுடையதாக மாறும். இப்போ மகரத்தில் குரு நீச்சம், சூரியன் மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 3 வீடுகளில் இருந்தார்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே குருவுக்கு வக்கரம் இருக்கும். பொதுவாக 9ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடம் வரைக்கும் கிரகம் வக்கரமடையும் குரு அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த 6, 7, 8ஆம் இடத்து வக்கரங்கிறது ரொம்ப துல்லியமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலையில் குரு இருந்தார்னாலும் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு நீச்சம் பங்கம் பட்டுவிடும். நீச்சம் பெற்ற கிரகம் வக்கரம் அடைந்து இந்த நீச்ச பங்கம்ங்கிற விதியை கொடுக்கும். அது ராஜயோகமாக மாறாது, ஆனால் வேலை செய்கிற அளவுக்கான தகுதியை கொடுத்துரும். இப்படி பல 100 வழிகளில் நீச்சம் பெற்ற குரு செல்வம் தருவதற்கு தயாராகவே இருப்பார். இந்த குரு நீச்சமாயிட்டதுனால குழந்தை இல்லாமல் போயிடுமோங்கிற கவலையோ, குரு பகவான் உங்கள் ஆதிபத்திய ரீதியாக அந்த வீட்டின் பலன்களை தர முடியாமல் போய்விடுமோ என்கின்ற கவலையோ இல்லாமல் போய்விடும். இப்போ ஒரு துலா லக்ன ஜாதகர்களுக்கு 4ஆம் இடத்தில் குரு நீச்சம் பெற்ற நிலையில் இருக்க 6-3 குடையவன் நீச்சம் பெறுவதனாலேயே ஜாதகருக்கு நன்மை என்று எடுத்தாலும் கூட இந்த 4ஆம் இடத்தில் அவர் பெறும் வலுவினாலேயே கடன்பட்டு தொழில் புரிவது, கடன்பட்டு வீடு கட்டுவது, கடன்பட்டு வாகனம் ஏற்படுவது, நண்பர்கள் கூட்டாளிகளுடன் சேர்ந்து தொழில் செய்யும் யோகிதைகள் பெறுவதுங்கிற மாதிரியான அமைப்பையும் இந்த இடத்துல மறைமுகமாக கொடுத்து உங்களுக்கு செல்வம் சேர்ப்பதற்கான தகுதிகளை தருவார். அதே மகர லக்ன ஜாதகத்திற்கு லக்னத்திலேயே குரு நீச்சம்ங்கிற போது அங்கேயே அவருக்கு திக்பலம் என்கின்ற இழந்த வலிமையை மீட்டெடுக்கும் வல்லமைங்கிறது கிடைத்து விடுவதனாலேயே 12-3 குடையவர் லக்னத்தில் திக்பலம் பெறும்போது கூட்டுத் தொழிலினால் ஆதாயம், ஒப்பந்தங்களினால் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு, சிறுதூர பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம், இதன் மூலம் பணம் சேர்க்கும், செல்வம் சேர்க்கும் யோகிதைகள், மறைமுகமாக நிறைய சொத்துக்கள் வாங்கி குவிக்கும் அமைப்புகள் போன்றவற்றை தனது தசாபுத்தி காலங்களில் கொடுத்து ஜாதகரை செல்வந்தராக்கி விடுவார். இதுவே மேச லக்ன ஜாதகர்களாக இருக்கும்போது 9-12ஆம் இடத்துக்கு அதிபதி 10ஆம் இடம்ங்கிற ஜீவனஸ்தானத்தில் வலுப்பெறுகிறாருங்கிற அடிப்படையில் தர்மகர்மாதிபதி யோகத்தை தூண்டிவிட்டு ஜாதகருக்கு சுயதொழில் மேன்மை, பட்டம், பதவி, அந்தஸ்து, அரசு வேலை, அரசாங்கத்தினால் அனுகூலம் பெறக்கூடிய யோகிதைகள், தகப்பனாதி வர்க்கத்தின் தொழில்களை எடுத்து செய்து அதன் மூலம் வெற்றி வாய்ப்புகளை குவிப்பது, வெளிநாட்டு பிரயாணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களில் வெற்றி பெறும் அமைப்புகள், பணத்தை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள், பணத்தையே நேரடியாக முதலீடு பண்ணுறது. இப்போ ஃபைனான்சியல் செக்டார்ஸ் பூரா அந்த மாதிரி தான் வரும். பேங்கிங் செக்டார், ஃபைனான்சியல் செக்டார், அடகு கடைகள், இதெல்லாமே பணத்தை கொடுக்கறது நேரடியாக. ஒரு பொருளை கொடுக்கறது, ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி சம்பாதிக்கிறதுங்கிறது இல்லாமல் பணத்தையே நேரடியாக கொடுக்கறது. இதுலேயும் வட்டி தொழிலுக்கு மிகவும் முக்கியமான காரணகர்த்தா குரு தான், தனக்காரகன் இல்லைங்களா? பேங்கிங் செக்டார்ஸ் பூரா குருவுடைய இயல்பு. அப்போ பணத்தை வைத்து பணத்தை சம்பாதித்து செல்வம் சேர்க்கும் யோகிதைகளை இந்த மேசலக்னக்காரங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆக மேலோட்டமாக ஒரு கிரகம் வலிமை இழந்து விட்டது, நீச்சம் அடைந்து விட்டது, அதனுடைய ஆதிபத்திய காரகத்துவங்கள் நமக்கு கிடைக்காமல் போய்விடும் என்கின்ற விதியை மீறி இந்த குரு பகவான் என்றும் தனக்காரகன் பல வழிகளில் ஜாதகர்களுக்கு பணம் கொடுக்க இந்த மாதிரியான சூட்சமங்களை கைக்கொள்வார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த சூட்சமங்களில் ஏதேனும் ஒன்று உங்கள் ஜாதகத்துக்கு, இது குருவுக்கு மட்டும் இல்லை, நீச்சமான அனைத்து கிரகங்களுக்குமே பொருந்தும். நீச்சமான கிரகங்கள் பலவிதமான வழிகளில் தங்கள் இழந்த வலிமையை மீண்டும் பெற்றுக்கொள்ளும் வல்லமை கொண்டவையாக மாறும். நீச்சம்ங்கிறது ஒளி இழந்த நிலை தான். பூமியின் மேலே அந்த கிரகம் அந்த ஏரியாவில் கடந்துக்கிட்டு இருக்கும்போது அதிகப்படியான ஒளியை செலுத்த இயலாமல் போகிறதுங்கிறது தான் நீச்சம். மற்றபடி அங்கே கிரகம் போய் கெட்டு போயிடுதுங்கிறதெல்லாம் இல்லை. ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் கெட்டு போயிடுச்சு தூக்கி எறிஞ்சிருன்னு சொல்கிற மாதிரி கிடையாது. இப்போ கடகமனையில் குரு இப்போ நகர்ந்து கொண்டு இருக்கும்போது உச்சபட்ச ஒளியை பூமி மேலே செலுத்துகிறார். அதுவே மகரமனையில் குரு நகர்ந்து கொண்டிருக்கும்போது ஒளி குறைந்த அளவில் நீச்சம் என்கின்ற வலிமையை பெறுகிறார் என்பது தான் நிதர்சனம். இது பூமியில் இருக்கும் ஜீவராசிகளுக்கானது தானே தவிர குரு அங்கே கெட்டு போயிட்டாருங்கிறது மாதிரியான அர்த்தம் அல்ல. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆக
சூட்சுமமான பல வழிகளில் நீச்ச குருவும் செல்வம் தருவார் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.